ஜேவி கிச்சன். நம்ம பாவக்காய் தொக்கு செய்வது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு தாளித்து கருவேப்பிலை போட்டு கடுகு தாளிச்சிட்டு பாவக்காயை போடுங்க. பாவக்காயை போட்டு ஒரு 4 தடவை கிண்டிட்டு திருப்பி அந்த பல்லாரியை போட்டு கிண்டி 2 உப்பு போட்டு கிண்டி கிளறி எடுத்து தக்காளியும் போட்டு கிண்டி அதுலேயும் 2 உப்பு போட்டுக்கோங்க. கிளறிட்டு 2 புளியையும் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுக்கோங்க. கிண்டி எடுத்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடுங்க. அதுக்கப்புறம் தொக்கா வரும். நல்லா கிண்டி எடுத்து புளிப்பு இருந்ததுன்னா கொஞ்சோண்டு புளியை ஊற்றிக்கோங்க. அது சப்பாத்திக்கு, தோசை, இட்லி எதுக்கும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கசப்பே தெரியாது. ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.